ஒரு பொம்பளை பொறுக்கிய ஏன் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா? இனி நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எபிசோட பார்த்தீங்கன்னா, சேது தமிழ்கிட்ட போஸ் வந்து அந்த மருந்து எடுத்துகிட்டு வரலன்னு தெரியும். ஆனால் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அது எப்படி தான் தெரியல, எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியலன்னு புலம்பும்போது தமிழ் வந்து சேதுக்கு ஒரு ஐடியா தராங்க. ஈஸ்வரி வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போஸ் கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. போஸ் அதை மட்டும் என்கிட்ட கேட்காது அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் போஸ் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஒன்று ஈஸ்வரி காவியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் பையன் வந்து சரியான 420 பொம்பளை பொறுக்கி, நான் மட்டும் போகலைன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருப்பான். என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். உங்கள் பையனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஈஸ்வரியை வந்து வெளுத்து வாங்குறாங்க. நம்ம காவியா பேசின ஒவ்வொன்றும் ஈஸ்வரிக்கு செருப்பால் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் கோவத்தை வெளிக்காட்டாமல் காவியாட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதம்மா அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் இருக்குது, பொம்பளை பொறுக்கே ஏன் தலையில் கட்டலான்னு இருக்கீங்களா, உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவியா சொல்கிறாங்க. காவியா நிஜமாவே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.